வருணன். இதை பற்றி சொல்கிறதுக்கு நான் இயக்குனர் ஏன்னா அவர் தான் பெஸ்ட்டு. பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னவோ நாங்கள் அதை நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் வந்து ஐட்டுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் டு ஜெகன் சார். அண்ட் இந்த படத்தில் 3 பாட்டு எழுதியிருக்கேன். அது வந்து கோளாறு நானாகவே பாடியிருக்கேன். அண்ட் முடியாது ரோஷன் ராஜா சார் பாடியிருக்காரு. அண்ட் அச்சுவெல்லம் வந்து பீமேக்கோட பாய்ப்பராக வந்திருக்கு. ரியல் கேங்ஸ்டர் பாடல் எல்லாமே கேங்ஸ்டர் லுக்கில் சூப்பராக இருந்திருக்கு படம். தேங்க்ஸ் ப்ரெஸ் பீப்புள் அகேன் வந்ததுக்கு நன்றி. நல்லதாக கொடுங்க, சூப்பராக எல்லாம் பீப்புளாக வந்து பார்க்குற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் எப்பவுமே மறந்துடுறேன். பார்ட் ஆஃப் த ஃபேமிலின்ற மாதிரி ஆயிடுச்சா, இதை தனியாக சொல்லணும்னே தோண கிடைக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாரும் வந்து ஆதரவு வெளியாக நடிச்சிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. சேவ் வாட்டர் கன்சர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். உங்களோட ரிவ்யூக்காக தான், ஹானஸ்ட் ரிவ்யூக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ரொம்ப நிறைய நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து இந்த படம் பார்த்துட்டு இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அக்னின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் போய் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். இதில் வந்து நான் சிலை என்ற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். லாட் ஆஃப் ஆக்ஷன். I wanted to thank you all for coming over here. I hope you guys enjoy the movie. And அன்பு சாருக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த ஸ்டேஜ்க்கு வந்து இந்த படம் வந்து நிற்கிதுன்னா அவருக்கு தான் மிகப்பெரிய காரணம். தென் ஸ்ரீராம் சார் பெஸ்ட் ஒர்க் ஆஸ் டிஓபி அட்லீஸ்ட் பண்ணோம். அண்ட் தென் ஜெயவேல் சார் ஃபார் ஆல்வேஸ் புட்டிங் ஸ்பீட். நீங்கள் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி மூவி. தேங்க்யூ. ஆமாம் சார், சிங்கிள் ஷாட் பண்ணுறோம். சார் சிங்கிள் ஷாட் வந்து நம்ம ஒரு 6.5 minutes வரும் நமக்கு. அதில் நம்ம லைவ் லொக்கேஷன் நம்ம ட்ரை பண்ணோம் சார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க 3 years முன்னாடி. நம்ம இப்போலாம் நிறைய சிங்கிள் ஷாட் பண்ணுறாங்க. அப்போ நம்மக்கிட்ட அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட எல்லாமே கிம்பல் கூட அப்போ கிடையாது. நம்ம எல்லாமே ஹேண்டில் மூமெண்ட்லாம் நம்ம பண்ணோம். அது கேமராமேன் சார் தான். அது தினேஷ் சுப்புராயன் அவங்க ஃபைட் மாஸ்டர், அவங்களும் கேமராமேன் சார் தான் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு லைவ் லொக்கேஷனில் அந்த ராயபுரம் ஏரியாவில் எல்லாரையும் உள்ளே இருக்க சொல்லிட்டு, ஸோ அந்த ஷாட் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப கிராண்டியராக நம்ம பண்ணியிருப்போம். அது ஆக்சுவலாக ரெண்டு டேக் தான் எடுக்க முடிஞ்சு. ஏன்னா பட்ஜெட்டும் ரொம்ப அந்த டைமில் பட்ஜெட் ரொம்ப டைட்டு. ஆனால் அதை எடுத்து அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு எங்களுக்கு அதை எடுக்கணும்னு ஒரு இது. ஸோ அதை கரெக்டாக எடுத்து முடித்தோம். ரெண்டு டேக் எடுத்தோம். ரெண்டுமே அதில் பெஸ்ட் டேக்காக தான் அமைஞ்சிச்சு எங்களுக்கு. அது பெரிய சேலஞ்சிங்கானதான். அது லாஸ்ட்டு அந்த டாப்க்கு போகும்போது அது ரோப் போட்டு தான் தூக்கியிருப்போம் உள்ளக்கு மேலே. அதுக்கு முன்னாடி நிறையா ஃபைட்டர்ஸ், அவங்களுடைய நிறையா உழைப்பு இருக்குது. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அது லைவ் லொக்கேஷன் பண்ணுற ரொம்ப சேலஞ்ச். ஏன்னா சிஜி கிடையாது, எதுவுமே கிடையாது, லைவாக எடுத்தது. அது தண்ணீர் சொல்கிற விஷயத்தை விட ஒரு பெண் வந்து கோவப்பட்டா ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. அது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க லாஸ்ட்டாக பெண் கோவப்பட்டால் தான் எல்லாமே நடக்குதுன்ட்டு. அது எப்படி பெண் கோவப்பட்டால அது ஆக்சுவலாக நான் எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அந்த நிலம் நீர் காற்று ஆகாயம் அந்த இயற்கையாக தான் நான் இது பண்ணியிருக்கேன், லைனப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி அந்த இதில் பார்க்கும்போது அது ஒரு காற்றாக தான் அந்த பெண் அந்த அந்த ராணிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிற கேரக்டர். ஸோ நான் காற்றாக நான் கிரியேட் பண்ணும்போது அதோடைய நான் அந்த இயற்கையாக தான் நான் பார்த்தேனே தவிர நான் ஒரு கேரக்டராக லேடிஸாக பார்க்கல சார். அப்பா படம் ரிலீஸ் ஆகுது. போட்டா போய் இல்லை அவருக்கும் மதியானம் போட்டிருக்காங்க. அது எப்படி வந்து அதான் அவருக்கு படம் ஹிட் ஆகணுமா அவர் படம் ஹிட் ஆகணும். இதுவே ஈக்குவலாக போனாலே சூப்பர் தான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆனால் வாட்டர் அதாவது இப்போ வர மினரல் வாட்டர் ஆதரிக்கிறீங்களா? கண்டிப்பாக. எப்படி ஆதரிப்பீங்க? அதில் எவ்வளோ கேடு இருக்குது உங்களுக்கு தெரியாதா? மினரல் வாட்டரில் கரெக்டாக ஒயர் இருந்துச்சுன்னா பாஸ் ஆகாது, தெரியுமா தெரியாதா? நார்மல் பாலர் வாட்டரில் இரும்பு சத்து இருக்குது, அது பாஸ் ஆகும். அதுதான் கேட்கு. அது இல்லாமல் தண்ணியை அவங்க வந்து எல்லாருமே விற்கிறாங்க. மினரல் வாட்டர் ஆதரிச்சா அப்போ தண்ணியை எல்லாருமே பாக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சாங்களா காசு. நீங்களே பொது விடுதலைன்னு சொல்லியிருக்கீங்க, பொதுன்னு சொல்லியிருக்கீங்க. மினரல் வாட்டருக்கு ஆதரிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நான் ஏன்னா இயற்கையான ஒரு தண்ணி தான் நமக்கு என்றைக்குமே இது. அதை காசு கொடுத்து வாங்கக்கூடாது. ஆக்சுவலாக அதுதான் இந்த படத்தோடைய இது. ஒரு சின்ன ஒரு
அந்த சொல்ல கடைசியில் சொல்லுவார் இது ஒரு சண்டை தான் இது, இதுக்கப்புறம் நிறைய சண்டை இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம் பின்னாடி பார்ப்போம். ரவி சார் சண்டை போடுங்க கெட்டப்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, புல்லட்லாம் வந்தார் நல்லா இருந்தது டிஃப்ரெண்டாக. அவர் வர தோரணி வில்லன் டைப்ல இருந்து அவர் தான் சாவடி பாருங்க பார்த்தோம். ஆமாம், அவர் எதாவது பண்ணியிருக்கலாமே நீங்கள். மதுரை வீரன் வேற ஊருக்கு போயிட்டேன் சார். தமிழ் மட்டும். இந்த வீக் வந்து நிறைய படம் ரிலீஸ், ரொம்ப டைட்டாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை தேட்டர் கிடச்சிருக்கு? நீங்கள் நினச்ச தேட்டர்லாம் கிடச்சிருக்கு? ஆமாம், நிறைய ஷோஸ் கிடச்சிருக்கு. அன்பு சார் சப்போர்ட் இருக்குது, அவங்க படம் பார்த்துட்டு சார் நிக்கில் சார் சப்போர்ட்னு சொன்னீங்க, இப்போ அன்பு சார் இல்லை தேட்டருக்கு நமக்கு நிக்கில் சார் வந்து எப்பயுமே எங்கள் டீம் தான் அது. ஸோ சாரோட சப்போர்ட் எனக்கு தேவை. சார் இந்த தண்ணியில் வந்து தண்ணி படம் எடுத்தீங்க, பிஹெச் வேல்யூ பற்றி ஏதாவது ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க? ஏன் சார் மினரல் வாட்டரில் எத்தனை பிஹெச் இருக்குது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? இல்லை சார், அது தப்புன்னு சொல்கிறேன். தண்ணி கேன் வாங்குறதே தப்பு, அதுதான் கண்டென்ட்டே. நம்ம தண்ணி வாங்கக்கூடாது, காசு வந்து பிஹெச் குறைச்சி மூடி ஆமாம் மினரல் வாட்டர். ஆமாம் சார். அதனால நீங்கள் மட்டும் இல்லை ஆமாம், இல்ல தண்ணி கேன் வாங்குறதே தப்புன்ற போது அது என்ன குவாலிட்டின்னு எதுக்கு அது சொல்லலாம்? நமக்கு அதுதான் சார். அதெல்லாம் குடிக்கிறாங்க. ஆமாம், அது குடிக்க கூடாதுன்றாரு. கூட நம்ம சொல்கிறோம். சூஸ் பண்ணாங்க ஏன்னா நீங்கள் வேறு மாதிரி ஆங்கரிங் இப்போ நியூஸ்லாம் ஹீரோயினாக வந்துட்டு இல்லை, நான் நியூஸ் ரீடர் கிடையாது, நான் ஆங்கர். அந்த எல்லாமே ஒன்று தானே சேம் நியூஸ் ஆங்கர் எல்லாமே ஒன்று தான். எப்படி உங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை, எனக்கு ஆடிஷன் போகிறப்போ அவங்க கதை சொன்னாங்க. ஸோ நான் கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இதில் நான் என்ன கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இது கொஞ்ச நாள் முன்னாடி பண்ண கேரக்டர். ஸோ எனக்கு அவ்வளோ என் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லை தான், நான் ஒத்துக்கணும். ஸோ அப்போ இதில் என்ன கேரக்டர் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் தான் அக்னி கேரக்டர் நான் பண்ணுறேனா அப்படின்னு தான் நான் இவர்கிட்ட முதல்ல கேட்டேன். ஸோ அந்த அளவுக்கு மேபி அவருக்கு தான் அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தது அக்னிக்கு என்னை சூஸ் பண்ணுறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாடகத்தில் நடிக்கிறது தப்பாக இருந்ததா? இவங்க ஹீரோயினா கேபி ஹீரோயின் கதை ஏன்னா இவங்களுக்கு இந்த பக்கம் அவர் ஹீரோவாக காமிச்சிருக்கீங்க, இந்த பக்கம் இவங்கள தான் ஹீரோயினாக காமிச்சிருக்கீங்க. ஏன்னா இவங்களுக்கு டூ நல்லா இருக்கும், ரொம்ப இதுவாக அந்த மாசாக இருக்கும். ரெண்டுமே கதை தான். நாடகத்தில் நடிக்கும்போது தப்பாக இருந்ததா? பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? இல்லை, நடிக்கிறது எனக்கு டஃப் இல்லைங்க. பெரிய ஸ்க்ரீன் சின்ன ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது, ஓகே, அது எப்படி இருக்கு? சந்தோஷமாக தான் இருக்குது. சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது, ஏன்னா அது எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் சேருது. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகேம்மா, தேங்க்யூ. ஏன்னா ஒரு டேரக்டர் உங்களுக்கு வில்லன் ரொம்ப பிடிச்சிருக்காரோ? ஏன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு பண்ணுற ஜிஜிஎம் விட வில்லன் நல்லா கொடுத்துருந்தீங்க. ஆமாம், அந்த கேரக்டர் டப்பாங்கிற கேரக்டர் படத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல். ஏன்னா வில்லன் இருந்தாவே ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் ஆகிடுவாங்க. கூட ஹைட்டு தான் நல்லா கொடுத்து. ஆமாம், ஹைட்டுக்காக. ஆனால் ஹைட்டு டக்குனு போட்டு ஹைட்டு தான் வில்லனா நீங்கள் போட்டுருக்கீங்கன்னா இன்னும் தெரியும். வாட்டர் டேங்க் அது பர்மிஷன் ப்ராப்பராக வாங்கி, நேவி பர்மிஷன் எல்லாமே பர்மிஷன் வாங்கி தான் பண்ண சார். அது ஆக்சுவலாக யாரும் பண்ணல, நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம் லைவில். எதுவும் சிஜியெல்லாம் கிடையாது, வித்தவுட் சிஜி. ஆமாம் சார், அதுக்கப்புறம் அந்த இடத்தையே இது பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.